வீடியோக்குள்ள எடி பார்க்க வந்த எல்லாருக்கும் டோராவோட வணக்கம். இது டைனி கிச்சன். இங்க பாத்திரம் சிறுசு, மனசு ரொம்ப பெருசு. இன்னைக்கு நம்ம டைனி கிச்சன்ல என்ன பண்ண போறோம்? பான்கேக். பான்கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் அதுக்கான இன்கிரிடியன்ட்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். எக், 1/2 கப் சுகர், பிஞ்ச் ஆஃப் சால்ட், 1/2 கப் மில்க், வெனிலா எசன்ஸ், மைதா, பேக்கிங் பவுடர். இந்த இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாத்தையும் எப்படியாவது அடிச்சு பிடிச்சு வாங்கி வச்சிருங்க. முதல்ல ஒரு எக் எடுத்து உடைச்சு ஊத்திருங்க. அதுல 1/4 கப் சுகர், ஒரு பிஞ்ச் சால்ட். அப்பதான் டேஸ்டாவும் இருக்கும்னு டோரா சொன்னாங்க. 1/2 கப் மில்க் ஆட் பண்ணிக்கங்க. 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிருங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. இதுல 1 கப் மைதாவும் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரும் போட்டுருங்க. இத நல்லா மிக்ஸ் பண்ணீங்கன்னா ஒரு கேக் செய்யறதுக்கான பதம் வந்துரும். பான்கேக் செய்யறதுக்கு மைக்ரோவேவ் அவன் தேவையா என்ன? இது பான்கேக் தானே, அதனால ஒரு பான் எடுத்து அடுப்புல வச்சிருங்க. கேக்க நீங்க வட்டமாவோ இல்ல சதுரமாவோ ஊத்திக்கலாம். கேக் வெந்திருச்சான்னு பாக்குறதுக்கு இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுருங்க. கேக்கோட பதம் நல்லா வந்ததுக்கு அப்புறமா எடுத்து சுட சுட சர்வ் பண்ணுங்க. இதுல சுகர் தான் ஆட் பண்ணணும்னு இல்ல, வெல்லமோ இல்ல நம்ம டேஸ்டுக்கு தகுந்த மாதிரி நாட்டு சர்க்கரையோ பயன்படுத்திக்கலாம். இன்னைக்கு இந்த பான்கேக்க யாரு டேஸ்ட் பார்க்க போறா பாத்திரலாமா? இன்னைக்கு நம்ம டைனி கிச்சன்ல சமைச்சிருக்கிறது பான்கேக்ஸ். இது பார்க்கறதுக்கு வந்து வாழைப்பழத்தை அப்படியே ஸ்லைஸா கட் பண்ண மாதிரி இருக்கும் அழகா. பட் இது நிஜமாவே பான்கேக் தான். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்றேன். ஹனி ஃப்ளேவர் பான்கேக் நிஜமாவே டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம இப்போ அந்த க்ரீம் பன் ஜாம் பண்ணலாம் சாப்பிடும்போது அந்த பன்னோட ஒரு குட்டி பீஸ் மட்டும் சாப்பிட்டா எப்படி இருக்கும். அதுலேயும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஃப்ளேவராக கொஞ்சம் திக்காக இருக்குது. அது வெறும் பன்னு மாதிரி ஃபீல் ஆகல, ஏதோ கொஞ்சம் திக்கு லேயர் இருக்குது. அது என்னென்னு எனக்கு சொல்ல தெரில. பட் ஸ்டில் நிஜமாவே நல்லா இருக்குது. எல்லா வீடியோவும் வந்து இந்த பையன் சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்கிறான்னு வந்து நீங்கள் டவுட் ஆகலாம். ஆனால் வெறும்னே வாய் வார்த்தையாக நல்லா இருக்குன்னு சொல்லாமல் அதை நான் சாப்பிட்டுக்கிட்டே நல்லா இருக்குன்னு சொல்கிறதுனால நான் எவ்வளோ ரசித்து சாப்பிட்றேன், அது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு உங்களுக்கு என் முகத்தை பார்த்தாலே புரிஞ்சிருக்கும். ஸோ நீங்களும் இதே மாதிரி ஏதாச்சும் ஒரு டைனியான ஃபுட்டு நீங்கள் உங்கள் கிச்சனில் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அதை Blacksheep Go அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜில் எங்களை டேக் பண்ணி டைனி கிச்சன் சேலஞ்ச் அப்படின்னு உங்களுக்கு அனுப்பி வைங்க. நான் மறுபடியும் இதே மாதிரி இன்னொரு டைனி கிச்சனில் வந்து இன்னொரு டிஷ்ஷை சாப்பிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். பாய்.